ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மதிய சாப்பாட்டுக்கு சவுச்சவ் சாப்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மட்டனில் தான் இது செய்வாங்க. சவுச்சவ்லேயும் செய்யலாம், நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அது எல்லாத்தையும் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவ் இந்த மாதிரி ஸ்லேஸாக அரைஞ்சி வச்சுக்கணும். இப்போது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கு பேன் சூடானதும், நல்லா ஆயில் சூடானதும், இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு இதில் போட்டு அது பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கணும். இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தவுடனே இந்த தக்காளியும் போட்டுடணும். தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுடலாம். அப்புறமா பார்த்து கொஞ்சம் போடலாம், பத்து வேணும். இப்போது இந்த சவுச்சவை எடுத்து இந்த சேர்த்தேன். இப்போ இந்த சவுச்சவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுமே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் இது கூட நல்லா கலரணும். தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே தான் ஸ்லோவில் வேகணும். இது இந்த மாதிரி கொதிக்கிற பதத்துக்கு வந்த உடனே ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடிடணும். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இந்த மூடி எடுத்து இதில் மூடி 5 நிமிஷம் திறக்கவே கூடாது, மூடிடணும். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே நீங்கள் கலரிட்டே வரணும். நல்லா ட்ரையாக வர வரைக்கும் இதுலேயே கலரிட்டே வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் வெந்துடுச்சு நல்லா. இப்போ நீங்கள் ஸ்பீடாக வச்சு கூட அது ட்ரையாக வர வரைக்கும் கலரிட்டே வரலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். அப்போ தான் இந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல சாம்பாருக்கு, ரசத்துக்கு, இதுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.